நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது என்னை வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூராக எனக்கு வச்சுச்சு. அண்ட் காலகட்டங்கள் என்னை வந்து நிறைய விஷயங்கள் நானே மாற்றிக்கிட்டேன். நம்மளோட பெட்டர்மெண்ட்டுக்கான நிறைய விஷயங்கள் என்னை தயார்படுத்திக்கிட்டேன், மாற்றிக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே அப்போ தான் நடந்தது. அண்ட் நவ் இப்போ வந்து எனக்கு ஸ்கிரிப்டு, ஆடியன்ஸ் என்ன விரும்புவாங்க, எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த டைம் எனக்கு கற்றுக் கொடுக்குது. அண்ட் நான் முன்னாடியிலேருந்தே வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பண்ணுறது உண்டு. ஏன் சார் இவ்வளோ படம், நான் இப்போ இவ்வளோ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஸோ அப்படி தான் ஐ வாண்டட் டு பி. இன்னும் ஃபர்தராகவும் நான் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து எப்படியும் ஒரு ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமாக ஒன்று பண்ணலாம் அப்படின்றீங்க. கம்ப்ளீட்டாக ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் அண்ட் ஒரு பிஎன்சி படமும் யானை மாதிரி ஒன்று அடிக்கணும்னு ஒன்று இருக்கேன். நிச்சயமாக இந்த படமும் பிஎன்சி எல்லா சைட்லையும் போய் ரீச் ஆகும். பிகாஸ் இது கம்ப்ளீட் ஆக்ஷன் லவர்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஜென்ஜி கிளைடுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் படமாகவும், லவ் இருக்கிறதுனால அதுவும் எனக்கு ரொம்ப தென் எல்லாருக்கும் வந்து இப்போ தடம்ல ஒரு அடுத்தென்னு ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா? பட் அது ஒரு ஒரு ஸ்லோ பேஸ்டா ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். பட் இதுல வந்து இந்த ஃபாஸ்ட் பேஸ்லேயே அந்த விஷயம் நடந்திருக்குன்னு போது ஐம் ரியலி ஹாப்பி தட் இட்ஸ் ஹேப்பன்.